அந்த என்ட்ரி எப்படி இருந்தது? கிரவுட் என்ஜாய் பண்ணது? எனக்கு அதை பார்த்ததே எனக்கு அப்படியே கால் அந்த கம்பி மேல ஏறி நின்னுட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே கால்லாம் ஷிவர் ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷம், என்ன பேசுறதுனே தெரியாது. எனக்கு முன்னாடி இன்னொரு கேமரா இருந்தது. என்ன ஒரு தாட்ல நான் வந்து 2 பேரும் காமிச்சு டிவி கத்துறது அந்த மொமெண்டே வந்து சொல்ல எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத ஒரு மொமெண்ட், ஒரு கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட். அது அந்த மொமெண்ட்க்கு வந்து வேல்யூவே இல்லை. பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசிருப்பீங்க நீங்க? அவர்கிட்ட ஒரு நேர்ல பேசணும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன், நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏங்க எமோஷனலா இருக்கீங்க? அது ஒரு ஃபீல். ஏன் அந்த கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட் இல்ல? இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. இல்ல அப்படி கிடையாது. அவர்னாலே ஒரு எமோஷன் தானே, விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். அவர்கிட்ட என்ன பேசுவோம், நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும்? அவரை பாக்குறதுக்கே 30 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும் போது நான்லாம் ஸ்கூல் படிக்கிற போதுல இருந்தே அவரோட ஃபேன். அவரோட பர்த்டேக்கு தான் நான் ஹாஸ்டல் எல்லாத்தையும் ஷார்ட் பிக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் எங்க வீட்டுல எல்லாம் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் விஜய் படம் ஓடுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க, அந்த போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நான் அவர் மேல இதை வந்து அதை அவங்களுக்கு பிடிக்குதுன்றவங்களாலதான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சும்மா எல்லாராலையும் நான் விஜய் ரசிகர்லாம் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு ஃபீல், அது ஒரு எமோஷன்.